ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து லேட் நைட் வித் டெவில் 2023 இந்த படம் வெளியாகிருக்குது. அமேசான் ஃப்ரைமில் தமிழ் டப்பிங் வெளியாகிருக்குது. இது வந்து இண்டிபெண்டன்ட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட செட்டப் எல்லாமே 1977 நடந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் என்ன, நம்ம படத்தோட ஹீரோ ஜாக் வந்து ஒரு ஃபெமிலியரான டிவி ஆங்கர், கிட்டத்தட்ட நம்ம நீயா நானா கோபிநாத் மாதிரி. அவரோட ஜாபே என்னன்னா லேட் நைட்டில் இந்த டெவில் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் அவரோட ஒர்க்கே. இவரோட ஷோ நல்லா தான் போயிட்டுருக்கும். தன்னோட மனைவி சடனாக கேன்சரால் இறந்த பிறகு அவர் ரொம்ப நொடிச்சு போயிடுறாரு. ரொம்ப அவரோட ப்ரோக்ராம்லாம் ரொம்ப டல்லாகி அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. பிறகு தான் ஜாக்குக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு எப்படியாவது நம்ம அவரோட ஷோவை வந்து ஒரு ஃபெமிலியர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணி திரும்பவும் அந்த டெவில் ப்ரோக்ராமை எடுக்கிறாரு. அதாவது லேட் நைட் வித் டெவில்னு எடுத்து அதில் வந்து இந்த டீமன் ஸ்பிரிட் வரவங்களையும் அதே போல் அது இல்லைன்னு மறுக்கக்கூடிய சயின்ஸ் படித்தவங்களையும் கொண்டு வந்து ஒன்றா உட்கார வச்சு இந்த விவாதம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பிறகு தான் இந்த லில்லின்ற பொண்ணும் அவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜூன்ற அந்த டீச்சரும் வராங்க. அவங்க வந்த பிறகு இந்த ஷோ எப்படி ஆணுச்சு, ஃபைனலாக வந்து இந்த ஷோ எப்படி போய் முடிஞ்சிச்சு, தன்னோட மனைவியோட இறப்புக்கும் இந்த ஷோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. படம் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குங்க. அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரில் தான் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கிராஃபிக் சீன் தான் கொஞ்சம் அருந்த பழசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு விட்டாலாச்சாரியர் எஃபெக்ட்டுக்கு அது காமிச்சிருப்பாங்க. ஏன்னா 1977ன்றனால அந்த மாதிரி எடுத்தாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஹாரர் ஃபிலிம்லலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க கிராஃபிக்ஸ்லாம். இது வந்து ரொம்ப ஒரு அழுந்த பழைய ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதை தவிர மீது எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக தான் இருக்கும். இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் இந்த படம் அடிச்சிருக்கு. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.